ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது பெப்பர்ஸ் டிவியின் டகுல்.com. நான் உங்க சிக்க மொக்க இல்ல, அது போல சூப்பரான ஒரு பொக்க இருக்காரு, அவரும் கூட. நீங்க பாத்தீங்கன்னா வாரம் ஒரு வித்தியாசமான காமெடி பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில இன்னைக்கு பண்ண போற கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மிமிக்ரிக்கான ஒரு ஆடிஷன் தாங்க. அதாவது நீங்களும் வந்து மிமிக்ரி கலந்துக்கணும்னா வந்து கலந்துக்கலாம் எங்க கிட்ட. நான் வந்து வேற யாரும் இல்ல, ஒரு காம்பேர் தான் இன்னைக்கு. பார்க்க அப்படி இருக்காது, இருந்தாலும் நீங்க பார்த்துதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்றத பார்ப்போம். அவர் நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாடலை போட்டதா அவர் வருவாரு. சா பக்கா 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 பக்கா. அதாவது நம்ம முதல் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டான்ஸோட பாடல் பாடி ரொம்ப வித்தியாசமா வந்திருக்காரு. என்னது ஸ்டைல்ஸ்? என்னது ஸ்டைல்ஸ்? ஃபைல்ஸ் அந்த மாதிரி இது. போய் மாத்தீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? வீட்ல இருந்து வரேன். ஓ அது இல்லையா, எங்க இருந்து வரீங்கன்னா எந்த ஏரியால இருந்து வரீங்க? எந்த ஏரியால இருக்கீங்களா சார்? நான் டைகர் கார்டன்ல இருந்து. டைகர் கார்டன்? ஆமா. எதுக்கு உங்களுக்கு டைகர் கார்டன் அப்படின்னு? ஒண்ணும் இல்ல சார், நம்ம வண்ணாரப்பேட்டை என்ன சொல்லுவோம்? வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. வாசர்மன்பேட்டைன்னு சொல்லுவோம். வாசர்மன்பேட்டை சொல்லுவோம். எழும்பூரா எக்மூர்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல. எக்மூர் சொல்றாங்க. அது மாதிரி தான் சார் புளியந்தோப்பு டைகர் கார்டன். இது உலக நடிப்புடா சாமி. மக்களா தர நானே எடுத்துக்கிட்டேன். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க டைகர் கார்டன் தங்கதுரை? இன்னைக்கு சிட்டிங் காமெடி பண்ணுவோம். சிட்டிங் காமெடியா? ஆமா சார். இதே போயினுங்க சார். இப்படியே போய் தான் அடுத்த எபிசோட் நாங்க போனோம். ஏந்து அசிமாது சாரி சார். எல்லாம் ஸ்டாண்டர்ட் காமெடியா பண்ணுவாங்க, நீங்க என்ன சிட்டிங் காமெடில வேற பண்றீங்க? கொஞ்சம் வித்தியாசமா இருக்க பண்ணு சார். எல்லாம் ஒரு நேரத்துல பண்ணும்போது நம்ம டிஃபரெண்டா பண்ணோம்ல. கண்டிப்பா நீங்க எப்பவுமே எல்லாமே டிஃபரெண்ட் தான் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்களே டிஃபரெண்டா இருக்கீங்க பாக்கும்போது. ஆமா ஆமா ஆமா. அதாவது உங்ககிட்ட வந்தோடனே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். கேளுங்க சார். இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்க, என்ன தீபாவளிக்கு எடுத்தீங்களா? இல்ல எனக்கு எடுத்து சார் இது. யோ எங்க எடுத்த, எப்படி எடுத்த? கடைக்கார குனியும் போது. குனியும் போது நீ சட்டை மட்டும் எடுத்த? ஆமா ஆமா ஆமா. அதோட முடிஞ்சது. கல்லாப்பட்டி எடுக்கலான்னு பார்த்தேன். பக்கத்துல ஆளு ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா சார். நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா ஜோரா வேற கை தருங்க. அப்பதான் நம்ம டைகர் கார்டன் தங்கத்தை சூப்பரா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ண போறாரு. கண்டிப்பா அவர் பண்ணக்கூடிய ஜோக் எல்லாமே புது ஜோக்கா இருக்கும். அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜோக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே தங்கதுரை, நீங்க பண்ணலாம். இப்படிதான் நகைச்சுவைன்றது எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குது. பொறின்னு வந்துருப்பிய போடு. போறேன். அன்னைக்கு வாத்தியார் ஒரு பையன்கிட்ட கேட்டாரு, குப்புசாமி எந்திரி, ராமசாமி எந்திரி, அதான் ஒரு நிமிஷம் மரசாமி எந்திரி. ஒரு நிமிஷம் தர. அதாவது நீங்க நிகழ்ச்சி பண்ணும் போது ராமசாமி நீ எழுந்துரு, குப்புசாமி நீ எழுந்துருந்தீங்க. ஆனா நீங்க நிகழ்ச்சி பண்ணும் போது ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு 10 பேரா கொத்தா எஞ்சி போறான். அதை பாத்தீங்களா? பாருங்க. நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் சார். வந்திருந்தீங்க. செம்ம டிராபிக். வில்லிவாக்கத்துல இருந்து கிளம்புற சரியான டிராபிக். டிராபிக் சார். டிராபிக் சிக்னல். ஓகே, நீங்க டிராபிக் தெரிஞ்சா ஓகே. 2 பேர் சண்டை போட்டு நானுங்க. ஏய் அடிச்சா டி நகர்ல போய் விழுவ, ஏய் அடிச்சா கோயம்பேடுல போய் விழுவா. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் வேகமா அடிங்க, நன்னத்துல விழுந்துறேன். அச்சா டபால் வந்து. சூப்பர். தேங்க்யூ சார். இது மாதிரி நிறைய காமெடி இருக்கு சார். எதுவும் இல்ல, வந்த உடனே நேத்து எங்க அண்ணன் சம்பளம் டேபிள்ல வச்சாரு. எங்க அண்ணன் எங்க அண்ணி வந்தாங்க. என்னங்க வீட்டு வாடகை கட்டணும் சம்பளம் பத்தல, கரண்ட் பில்லு கட்டணும் சம்பளம் பத்தல, பசங்களுக்கு துணி எடுக்கணும் சம்பளம் பத்தல சம்பளம் பத்தல. நாங்க இதுக்குன்னு ஓடி போய் எங்க அண்ணன் பையன் சம்பளத்தை கொளுத்தி விட்டான். எங்க அண்ணா வந்து செவிலியே விட்டாரு. டேய் ஏன்டா சம்பளத்தை கொளுத்தி விட்ட? அம்மா தான்பா பத்தல பத்த வச்சாங்க. சரியான காமெடியா சூப்பரா பண்ணாரு நம்ம டைகர் கார்டன் தங்கதுரை. ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இருக்கா உங்ககிட்ட? இது பரவாயில்ல சார். கத்தி இது பரவாயில்லதான். ஆமா வேற இருக்கான்னு கேக்குறேன். அதான் கத்தி சொல்றேன். கத்தி சொல்லுவா. கத்தி சாணம் பிடிக்கிறோம் வந்தான். கத்தி சாணம் பிடிக்கிறோம். கத்தி சாணம் பிடிச்சா 10 ரூபாய். கத்தி சாணம் பிடிச்சா 10 ரூபாய்னா 5 ரூபாய் கத்தமா சாணம் பிடிக்கணும். அப்புறம் ஆலியா அருமை தோற. அதாவது நீங்க காமெடி பண்றீங்க இல்லையா, நம்ம கூட நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய காமெடி நடந்திருக்கு. அப்படிங்களா சார்? ஆமா, நான் இப்படிதான் ஒரு இடத்துல வந்து நிகழ்ச்சி போனேன். 2 கோடி பேர்ப்பா. என்ன சார் சொல்றீங்க? எப்படி ஷாக் ஆயிட்ட பாத்தியா? வாய மூடு, கொசு போயிட்டு போகுது. இப்படிதான் எல்லா ஷாக்கானானுங்க. 2 கோடி பேர். 2 கோடி பேரா? ஆமா, சும்மா நிகழ்ச்சி முடிய வரைக்கும் பார்த்தானுங்க பேர். எப்படி கேக்குறியா? எப்படி சொல்லுங்க. அதான் ஒருத்தன் பேர் தனகோடி, இன்னொருத்த பேர் புண்ணிய கோடி. 2 பேரும் உங்க பேச்சு கேட்டு தெருக்கோடிக்கு போயிட்டு இருப்பானுங்களே. ஆமாப்பா. ஏன்னா ஒருத்தன் கேமராமேனு, இன்னொருத்த வந்து ஆடியோ போடுறேன். இப்படியா சார் நானும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்படியா?
நிகழ்ச்சி போற இடம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் போல. இது கேளுங்க இந்த மேட்டரை. கேக்குற சொல்லு. நான் பேசிட்டே இருந்தேன், ஒரு பாட்டி ஒருத்தங்க ஓடி வந்தாங்க. வந்து தங்கதுரை உன்னை நேர்ல பாக்கிறத விட டிவில பாக்குறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. தப்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. டிவில நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன், அவ்வளவு சூப்பராவா இருக்கேன்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, டிவி என்ன ஆஃப் பண்ணிடலாம், நேர்ல உன்னை ஒண்ணுமே பண்ண முடியல. ஆஹா வர கை விழுந்துற. நீங்க சொன்னது ஒரு வாஸ்தவமா இப்பதான் நல்லா பேசுறீங்க. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி வந்து நகைச்சுவை நிறைய கொட்டி கிடக்குதுன்ற மாதிரி தான் நம்ம தங்கதுரை சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. இன்னும் நிறைய சரக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்றேன் சார். என்னாச்சுன்னா இந்த ஸ்கூல்ல பாத்துருப்பீங்க கிளாஸ் ரூம்ல. ஆமா. அன்னைக்கு வாத்தியார் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டாரு, தம்பி வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்னன்னாரு. ஒருத்தனை டெலிவரி புள்ளியா அது பெற்றிருப்பாங்க. அதான் வாத்தியார் கடுப்பாயிட்டு சொன்னாரு, தம்பி 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ எத்தனை டன். ஒருத்தன் டன் 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 ஷாக் ஆயிட்டாப்புல. உனக்குலாம் பாடம் எடுக்கிறதுக்கு எங்கன்னா போய் பிச்சை எடுக்கலாம்னாரு. ஒருத்தன் கேட்டான், எங்க தெருவுக்கு எப்ப சார் பிச்சை எடுக்கிறது? யாரு பாக்குறது உங்களை மாதிரியே உங்க பையன் நினைக்கிறேன் அவனை பார்த்தா. இல்ல 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 நல்லா இருந்து, இன்னும் சும்மா சொல்லக்கூடாது, பக்காவா இருந்து எல்லாரும் ஜோரா வேற கை தட்டுங்க. இப்போ தங்கதுரை வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டே நம்ம நிகழ்ச்சியில இவதான் முதல் கண்டஸ்டன்ட். ஆனா இவரே பாத்தீங்கன்னா அனல் பறக்க விடுறாரு. இப்ப அனல் பறக்கிற நேரத்துல நம்ம கொஞ்சம் பறந்துட்டு டீ சாப்பிட்டு வரலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. லைட்டா ஒரு பிரேக் விடலாமா சார்? டீ சாப்பிடுறத விட வேற என்ன ஒரு பிராண்டா ஒரு டீ சாப்பிடலாமா சார்? பிராண்டா ஒரு டீனா எப்படி புரியல? பிராண்ட் டீனா அதான் சார், நல்ல கம்பெனி டீயா குடிக்கலாம் சார். நல்ல கம்பெனி டீயா? கண்டிப்பா நல்ல கம்பெனி டீயா நாங்க உங்களுக்கு தரோம் இப்போ. ஓகேவா? தேங்க்யூ சார். நாங்களும் போய் டீ சாப்பிட்டு வரோம். போய் நீங்களும் போய் டீ சாப்பிட்டு வருங்க. நாங்க பண்ண ஜோக்குக்கு நீங்க டிஃபனே சாப்பிட்டு வரீங்க, இருந்தாலும் டீ சாப்பிட்டு வாங்க. அதான் நல்லாக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ண போறாரு டைகர் கடை தங்கதுரை அப்படின்னு பார்ப்போம். மிமிக்ரி தான் சார். மிமிக்ரி, அதாவது நம்ம கான்செப்ட்னாலே வந்துட்டு மிமிக்ரி இல்லாத ஒரு கான்செப்ட் இருக்காது. அந்த வகையில வந்துட்டு மிமிக்ரி பண்ண போறாரு நம்ம தங்கதுரை. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சரி, நீங்க என்ன கான்செப்ட் பண்ண போறீங்க, என்ன வாய்ஸ் பண்ண போறீங்க? எத்தனை வாய்ஸ் தெரியும் உங்களுக்கு? எத்தனை வாய்ஸ் உங்களுக்கு தெரியும்? 60 வாய்ஸ் தெரியும் சார். 60 வாய்ஸா? வரும் புள்ள 60 70 80 தான் போகுது. ஆனா ஒரே வாய்ஸ்ல தான் எல்லா வாய்ஸும் போயிட்டு இருக்கு அப்படியே. ஆமா சார். திருவள்ளூர் என்னதான் 1330 குரல் எழுதினாலும் அவர் ஒரு குரல் தான் சார் பேச முடியும். பா அதானே சார் வாழ்க்கை. ஓகேப்பா, நல்ல ஒரு அர்த்தம் சொன்னப்பா நீ. அதுக்காக நீ பண்ணலாம். பண்ணுப்பா. ஒரு ஒன்மோர் போய்க்கலாமா சார்? இல்லப்பா, எக்மோர் போயிடு. எக்மோர் அடி சார். அங்கதான் எனக்கு 6 மணிக்கு மதுரை ட்ரெயின் புக் பண்ணி வச்சிருக்கேன். போயிடு, ஊருக்கு போயிடு. சார் சார் ஊருக்கு போக சொல்றீங்க? என்ன பின்ன நீங்க ஷோ கஷ்டப்பட நேரத்துக்கு இவ்வளவு பேர் செட்டு போட்டு பண்ணிட்டு இருக்கு, இங்க வந்து பயமா இருக்கு, தண்ணி தாகம் இருக்கு, இதான் சொல்லிருப்பேன். மூச்சு வாங்கிச்சு, நைட்டு பிராக்டிஸ் பண்ண எல்லாம் சொல்லுவீங்களா? ஊர்ல தலைமை ரொம்ப தெரியாதா? ட்ரை பண்றேன் சார். என்ன வயசு தான் சொல்லிட்டு பண்ணு. விஜயகாந்த் சார். விஜயகாந்த் ட்ரை பண்றேன் சார். ஓகேங்களா? சிரிக்காம பண்ணணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் மரியாதை கொடுப்பேன், வணக்கம் செலுத்துவேன். மரியாதை கேட்பேன். முதல்ல என்ன சொன்ன? தமிழ் மண்ணுக்கும் பொண்ணுக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் வழுக்கம் இப்படி வந்துரு. சரி சார். இப்போ சொல்லுப்பா. நான் நந்தனத்துக்கு போனோம், எனக்கு லிப்ட் கொடுங்கடா. உனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் நீ பண்ண மாட்டேன், லிப்ட் கொடுத்தா பண்ணுவேன். போவே சார், நீங்க ரொம்ப கலாயிறீங்க சார். பர்ஃபார்மன்ஸ் பண்ண போல கலாயிறீங்க சார். சரி, வேற என்ன வாய்ஸ் பண்ணுவீங்க? என்ன கான்செப்ட் பண்ணி புதுசா? வேற புது வாய்ஸ், இந்த வாய்ஸ் நல்லா பண்ணுவோம் சார். விஎஸ் ராகவன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ். இதுக்கும் யாருமே பண்ணாத ஒரு வாய்ஸ். ஏன்னா ஒரு யூத் வேற அவரு. அவர் வாய்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க புதுசானா பெரிய விஷயம் தான். எங்க இருந்து எடுத்தீங்க அந்த வாய்ஸ? எங்க இருந்து எடுத்தீங்க அந்த வாய்ஸ? வீட்ல பீரோல இருந்து. என்னப்பா சொல்ற? பீரோல தான் சார் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சிருந்தேன், அங்க இருந்து எடுத்தேன். ஓகே, பண்ணுங்க விஎஸ். ஏண்டா டேய் நாதாரி, இல்ல டேய் டேய் வாய்ஸ் பண்ணுங்கன்ற. அதான் சார். ஓ, வாய்ஸ் தானே அது? பண்ணுங்க. ஏண்டா நாதாரி, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இனி பெரியவா சொல்லுவா. என் பொண்டாட்டி பருவதுங்கிட்ட நான் கேட்டேன், அவ என்ன பூரி கட்டாது பட்டால் 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 அடிச்சுட்டா. தயவு செய்ய சொல்றேன், சின்ன பசங்க கிட்ட எல்லாம் தப்பு தப்பா பேசாதான் கொய்யால. பூரி கட்டையில அடிச்சிருக்க கூடாது, உட்ட கட்டையில அடிச்சிருக்கணும். அப்பதான் நீ திருந்தி இருப்ப. அடுத்து வேற சார். அந்த இவரு சார், நம்ம இவரு சார் சௌரு பக்கத்துல நின்று பாரு சார், இந்த கிரகாட்டக்காரன் படத்துல. இவரு பார்த்து யாரு பார்த்து போவாங்க? கிரகாட்டக்காரன் படத்துல கனகாவோட அப்பா வருவாரு. ஆமாப்பா, கனகாவோட அப்பா சண்முகம் சுந்தரம். ஆமா, சண்முகம். ஓகே. அக்கா என்னப்பா? அக்கா இல்ல சார், வாய்ஸ் பண்றேன் சார். பண்ணுப்பா, இங்கதான் பண்ற. ஆமா சார், வீட்டுல நீ பிராக்டிஸ் பண்ணல. போ பிராக்டிஸ் பண்ணாம பண்ணு. தெரியாம அவசரத்துல வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டேன் சார். கிளம்பி வந்துட்டியா? பண்ணு. அக்கா
அக்கா நான் தயவு செய்து சொல்றேக்கா அக்கா நான் மியா மியா பூனலக்கா மீச வச்ச ஏனக்கா மீச வச்ச ஏன அக்கா அக்கா ஏ வயால எப்படிக்கா சொல்லுவத பட்டு பாவி ஊ புருஷனு அக்கா ஏத்தி ஏத்தி ஓச்சக்கா ரத்ரத்தமா வாதி எடுத்துக்கா அக்கா வயசான காலத்துல எனக்கு எப்படி எல்லாம் அடிச்சாக்க தெரியுமாக்கா அக்கா மூஞ்சிலே குத்திட்டாக்கா உன் பொண்ணு அக்கா அக்கா தயவு செய்து சொல்ற பசி இருக்குதுக்கா வீட்டுல பழைய கஞ்சி தான் கொஞ்சம் கொடுங்கக்கா அக்கா இல்ல அக்கா இதுக்கு மேல பேசினா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கக்கா தயவு செய்து பேசாதீங்க இதை கேட்டு அக்கா வேணாக்கா ஆடியன்ஸ் தப்பா நினைப்பாங்க இல்லப்பா வயிறே வலிதுன்ற அந்த அளவுக்கு வயிறு குழுக நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. ஆமா சார் ஆமா. சரி வேற என்ன பண்ணுவீங்க நீங்க? சார் நான் வெரைட்டி நிறைய பண்ணுவோம் சார். வெரைட்டி நிறைய பண்ணுவீங்க? ஆமா ஆமா வெரைட்டி. ஊர் இருந்தா கிராமம் ஆடியன்ஸை வெரைட்டிடுவேன்னு நினைக்கிட்டாங்க. இல்ல ஊர் வந்து கிராம பக்கமா உங்களுக்கு? ஆமா ஆமா கிராமம் தான். அதான் நிறைய வெரைட்டி அடிப்பீங்களா சவுத்துலயா? ஆமா ஆமா சார். சவுத்து அடிச்சு தட்டி திரும்பி இல்ல ரொம்ப காண்டானா உங்க மூஞ்சில கூட அடிப்பேன் சார். சரி விடுங்க ஏற்கனவே அடிச்சு சரி ஓகே சார். சரி என்ன வெரைட்டி பண்ண போறீங்க? நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா சார்? கடமா? கடன் வாங்கியிருக்கேனே. கடன் கொடுத்துருக்கீங்களா? உண்மையா கேட்டேன். என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் கடன் கொடுத்திருப்பாங்க கடன் வாங்கியிருப்பாங்க. உங்களை மாதிரி கடனை திருப்பி கொடுக்காம விட்டுருக்க நிறைய சில பேர் இருப்பாங்க. இந்த தவளை இருக்குல்ல சார் தவளைங்க தவளை ஆமா தவுக்கலன்னுவாங்கல்ல ஆமா தவுக்கல அந்த தவளை வந்து இன்னொரு தவளை கிட்ட கடன் வாங்கிடுச்சு சார். தவளை வந்து இன்னொரு தவளை கிட்ட கடன் வாங்குச்சு. அந்த தவளை கடனை வந்து கேக்குது இந்த தவளை நாளைக்கு தரேன்னு சொல்லுது சார். அது எப்படி பண்ணிருக்கோம் ஒரு வெரைட்டியான கான்செப்ட் பண்ற பாருங்க. அதுக்கு அந்த தவளை சொல்லுது அதுக்கு அந்த தவளை கேக்குது எப்ப தர்றேன் எப்ப தர்றேன் எப்ப தர்றேன் எப்ப தர்றேன் அதுக்கு அந்த தவளை சொல்லுது நாளைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன். உயிரை குத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க. உண்மையாவே உண்மையாவே சொல்றேன் அது ஒரு தவளை வந்து கடை வாங்கினா எப்படி வாங்கும் அப்படின்னு பண்ணிருக்கீங்க. இந்த மொபைல் போன் இருக்குல்ல சார்? ஆமா. இந்த போன்ல வந்து சில பேர் எல்லாம் பேசுறாங்க பாத்துருப்பீங்க. ஆமா. போன் எடுத்து வித்தியாசமா பேசுவாங்க. அதுல ஒரு 2 கேரக்டர் பண்ணி காட்டுங்க. நீங்க வந்து ட்ரு மட்டும் சவுண்ட் கொடுங்க சார். ட்ரு கொடுங்க சார். ஹலோ ஐயோ அப்படியா எழுதுறீங்க என்னாச்சு ஐயோ ஐயோ இப்படி ஒரு கேரக்டர் சார். ரிங்கி போனோடனே இது மாதிரி சொன்னா? ஆமா சார். இப்ப நானே ரிங்கி பத்தி பண்ணிடுறேன் பாருங்க. இன்னொரு கேரக்டர் பாருங்க. இன்னொரு சில கேரக்டர். அப்ப அவன் அலோ நானா? அது சரிக்கும் அலோ தான் சார் சொல்றேன். இந்த கேரக்டர் பாருங்க. ஹலோ 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 இப்படி ஒரு கேரக்டர் சார். கண்டிப்பா. ஏன்னா நானும் இந்த கேரக்டர் நேரம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் இதுலயே இது ஒரு வீட்டுல ஒரு போன் அடிக்குது சார். டெலிபோன் வீட்டுல எப்பயுமே எல்லாம் வெளியே போயிடுவாங்க. வேலையிலே போயிடுவாங்க. அப்போ வயசான பாட்டியை வீட்டுல விட்டு பெரியவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த பாட்டி மட்டும் வீட்டுல இருக்கும். ஆமா. அப்ப சில காமெடி நடக்கும் பாத்துறீங்களா? இப்ப நீங்க ஒரு டெலிபோன் நீங்க தான் சார் டெலிபோன். ஆமா நீங்க டெலிபோன் டெலிபோன் வச்சுங்க. நான் அந்த பாட்டி. ஓகே ஓகேங்களா? நீங்க டெலிபோன் அடிங்க. நான் தான் அந்த பாட்டி. வீட்டுல யாரும் இல்ல. அதான் சொல்றல வீட்டுல யாரும் இல்ல. வீட்டுல யாரும் இல்ல. அடிச்சிருப்பான் நாய. பாட்டி பண்றது இந்த பாட்டிங்களுக்கு தெரியாது. அதான் போனே போட்டு அடிங்க. ஆமா ஆமா. ஆனா என்ன போட்டு அடிச்சிட்டு இன்னைக்கு அதுதான் என்ன போடா போட்டேன். நீங்க எஸ்.ஜே. சூர்யா தெரியும் சார்? ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா. தெரியும் எஸ்.ஜே. சூர்யா தெரியும். வாய்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சார். அவர் வாய்ஸ் எனக்கு சொல்லி தரீங்களா? ஆமா. ஓகேங்களா சார்? நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஓகேங்களா? நீங்க சொல்ற மாதிரி பண்ணுமா? ஆடியன்ஸ் சொல்லிடுறேன். எஸ்.ஜே. சூர்யா வாய்ஸ் நம்ம சாருக்கு சொல்லி கொடுக்க போறேன். எப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க சார். நான் சொல்ற மாதிரி பண்ணேன். இருக்கு ஆனா இல்ல. சொல்லுங்க. இருக்கு ஆனா இல்ல. நல்லா முக்குங்க.
ஆ ஓ முக்கு நக்கி நமக்காதியா வாய்ஸ் 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 வாய்ஸா ஆ இருக்கு ஆனா இல்ல ஏய் ஆ, பாக்கியராஜ் மாதிரி பேச எஸ் ஜே சூர்யா மாதிரி புரியும் பேசுன பாரு ஆ இருக்கு ஆனா இல்ல ஆ இருக்கு ஆனா இல்ல தலையை வெடிச்சிரும் பொழுது தலையை வெடிச்சிரும் பொழுது தலையை வெடிச்சிடும் பொழுது தலையை வெடிச்சிடும் பொழுது எங்க சொல்லு ஆ டேய் ஆ இருக்கு இல்ல ஆ இருக்கு இல்ல ஆ இருக்கு இல்ல ஆ இருக்கு இல்ல தலையை வெடிச்சு உங்களுக்கு தலையை வெடிச்சு உங்களுக்கு தலையை வெடிச்சு உங்களுக்கு தலையை வெடிச்சு உங்களுக்கு வா 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 வாய்ஸ் வந்துச்சு பாருங்க வாய்ஸ் வந்துச்சு வாய்ஸ் வந்துச்சு பாருங்க இப்படிதான் பண்ணோம் சூப்பரா வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதுதான் பண்ண எஸ் நல்லா வந்து சாரி நல்லா வந்துரும் வாயில இருந்து வயித்துல குத்திட்டோம் மன்னிச்சுங்க சார் வாய்ஸ் வந்து சார் இன்னொரு வாய்ஸ் சார் இன்னொரு வயசா ஆமா சார் அதே வேணாம் சார் ப்ளீஸ் சார் ஏன்னா இது வந்து இன்னும் யாரும் வந்து ட்ரை பண்ணிருக்க முடியாது ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கான வாய்ஸ் இது நடிகர் மதன் பாபு இருக்காருல்ல சார் ஆமா. அவர் வாய்ஸ் சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கோழி மாதிரி கத்துங்க சார் கோழி மாதிரி கத்துனா கத்துற பாருங்க இதே மாதிரி கோழி மாதிரி கத்துங்க சார் சார் கோழி மாதிரி கத்துனா நாய் மாதிரி கத்துறீங்க சரி கோழி மாதிரி சார் ஐயோ சார் நான் பண்றேன் பாருங்க சார் இப்ப கோழி சிரிச்சாதான் சார் மதன் பாபு வாய்ஸ் கோழி சிரிச்சா முதல்ல வாய்ஸ் கோழி சிரிச்சதுன்னா அது மதன் பாபு வாய்ஸ் கோழி அழுதுச்சுன்னா கோழி அழுதுச்சுன்னா அது சிட்டி பாபு சார் ஓகே ஓகேங்களா இப்ப கோழி சிரிச்சா மதன் பாபு வாய்ஸ் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நல்லா இருக்கீங்களா வரட்டா வணக்கம் எனக்கு தெரியும் நல்லா இருந்தது கவிதை மாதிரி கத்துறீங்களா சார் இல்லப்பா நல்லா இருந்ததுப்பா அப்படிங்களா தேங்க்யூ சார் சூப்பர் ஓகே ஓகே சூப்பரா நம்ம டைரோட தங்கத்தோட பண்ணவே வெல்கம் பேக் தி ஷோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டகுல்.com நாங்க வந்து அமுதவாணன் டைகர் கார்டன் தங்கதுரை வந்து பேசிட்டு இருக்கோம் எல்லாம் நிறைய பேர் சிரிப்பீங்க நிறைய பேர் காண்டோட வாய்ப்பு இருக்கு இல்ல சார் உங்க பேச்சை கேட்டு சில பேர் காண்டா இருக்காங்க அதனால நான் தான் ஆங்கர் ஓ ஆங்கர் சாரி 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 அப்படியே ஆங்கர் ஆடிஷன் வந்த உடனே ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க என்ன கோட் வாங்கி போட்டு கேப்போ இல்ல சார் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் சார் உன்னை ஃபர்ஸ்ட் இதுல ஒன்று வெளியே அனுப்பணும் எலிமிஷன் பண்ணி அப்பதான் கேட்டா அடங்கும் நீ சாரி சார் சரி ஓகே சரி ஒரு பயம் எல்லாம் இருக்கிறோம் மனசுல சரி இப்போ வந்து நம்ம டைகர் கார்டு தங்கதர சூப்பரா வந்து பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இன்னும் அவர்கிட்ட நிறைய மேட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு சார் என்ன பண்றாரு என்ன சார் என்கிட்ட போய் நிறைய மேட்டர் இருக்குதுன்றீங்க இல்லப்பா அந்த மாதிரி பையன் இல்ல சார் நானு பார்த்தா தெரியுதுப்பா தெரியுது என்ன பிளாக் ஷர்ட் போட்டிருக்க இல்லையா அந்த மாதிரி பையனா இருக்கு நிறைய கான்செப்ட் இருக்குன்ற தப்பா கான்செப்ட் இருக்குன்றது தான் நான் அந்த மாதிரி மேட்ருன்னு சொன்னேன் ஓகேவா இப்போ இன்னும் என்ன வித்தியாசமா பண்ண போறாரு அப்படின்னு தான் பார்க்க போறோம் எடுத்து விடுங்க உங்க சரக்க ஐயோ அன்னைக்கு வாத்தியார் கேட்டார் பையன் கிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டார் தம்பி அன் 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 என்று முடிந்தால் ஆண் பால் உதாரணம் கம்பன் ராமன் கடம்பன் ஒருத்தன் சிம்ரன் இப்படிதான் வாத்தியார் சொன்னாரு தம்பி உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்தா புரியாது டெஸ்ட் வைக்கிறேன் எழுதுங்கனார் சிமெண்ட் எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது எழுதினார் ஒருத்தன் என்னமா எழுதிருக்கான் என்ன எழுதிருக்கான் கேளுங்க என்ன எழுதிருக்காரு ஒருத்தன் எழுதிருக்கான் எதையெல்லாம் கொண்டு தயாரித்தால் சிமெண்டாக மாறுமோ அதையெல்லாம் கொண்டு சிமெண்ட் தயாரிக்கப்படுது பாருங்க புள்ளி அது உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுத்தா புரியாது டெஸ்ட் வைக்கிறேன் டெஸ்ட் ஆமா ஓகே கஸ்தூரிபாய் குறிப்பு வரைக எழுதினார் கஸ்தூரிபாய் குறிப்பு எழுதுக குறிப்பு வரைக ஓகே என்னம்மா எழுதிக்கிறான் கஸ்தூரி பாய் மிக அகலமான நம்ம அண்ணா நகர் டவர் இருக்கு இல்லையா அண்ணா நகர் டவர் ஆமா சொல்லுங்க சார் அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தப்பா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தற்கொலை பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டவர் மேலே நின்றுதான் அண்ணா நகர் டவர் மேல தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கான் ஆமா என் நிகழ்ச்சியை பார்த்துட்டு என் பேச்சை கேட்டு உடனே மேல இருந்து அப்படியே ஓடி வந்து சார் நான் தற்கொலை பண்ணலாம்னு நினைச்சேன் உங்க பேச்சை கேட்டு வந்து நான் தற்கொலை பண்ணலான்ற முடிவை மாத்திட்டேன் சார் நிக்கா ஒரு உயிரை காப்பாத்திருக்கேன் நானு என்ன சார் சொல்றீங்க ஒரு உயிரை காப்பாத்துறீங்களா நீங்க கேட்டுட்டு உயிரை காப்பாத்திருக்க சும்மா கிடையாது அப்பா சும்மாவா நீங்க உயிரை காப்பாத்தினா பெரிய விஷயமா எப்படி சார் எப்படி நான் சொல்றேன் வா இப்படிதான் எல்லாருமே எனக்கு ஷாக் ஆனாங்க எப்படி சார் இருந்த ஒரு அந்த 100 பேர் என்ன பார்த்து கேட்டாங்க என்னமா சொன்னா சார்
இவ்வளவு மொக்க ஜோக்கு பண்ற நீங்கெல்லாம் உயிர் வாழும் போது நான் ஏன் உயிர் வாழக்கூடாது சொல்லிட்டு அப்படியே நான் அழுக்கா தூக்கிட்டு போய் மாலை பூரா நினைச்சிருப்பேன். அதான் பண்ணல. அதே டவர் மேல தூக்கிட்டு போய் என்ன தற்கொலை பண்ண வைக்கலாம்னு ஒரு முயற்சி பண்ண. ஏதோ எனக்கு இந்த ஏரியில ஏறதே சொல்லிட்டு அப்படியே இறங்கி வந்தேன். செத்துருக்கலாமே, நல்ல வேலை. யாரு அந்த பையங்க தற்கொலை பண்ணி அவன். ஓகே, அந்த வகையில பார்த்தா காப்பாத்தி மத்தவங்கள சாவடிக்கிறாங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்கப்பா. இல்ல சார், உங்களை காப்பாத்தி மத்தவங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுத்தி வைக்கிறாங்களே. ஆமா, ஏன்னா மக்கள் நம்ம சந்தோஷப்படுத்துறது நம்ம காமெடியா வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நீங்க உங்க வாழ்க்கை அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட வாழ்க்கையில ஒரு அனுபவம் ஆச்சு சார். என்னாச்சு, ஒரு ப்ரோக்ராம் போனோம் சார். 27 ஜோக்கு சொன்னா எவனுமே சிரிக்கல சார். 27 ஜோக்கு சொல்லிருக்கீங்க? அவனும் சிரிக்கல. காண்டா இருந்தானுங்க அப்படியே பாக்குறதுக்கு. 28வது ஜோக் சொன்னா ஒருத்த பக்குன்னு சிரிச்சுட்டான். நான் போயிட்டு அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா 27 ஜோக் சொன்ன சிரிக்கவில்லை, 28வது ஜோக்கு சிரிச்சுட்டு எப்படி பாண்ண? நீ சொன்ன முதல் ஜோக்கே எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையா தங்கத்தர. ஆனா இது வந்து இந்த மாதிரி ஜோக்க உண்மையாவே என் வாழ்க்கையில எதுவும் கேட்டதே இல்ல. இப்பதான் முதல் முறையா கேட்கிறேன். ஏன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது, புதுமையா இருந்தது, ரொம்ப அழகாவும் இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா வந்து இவ்வளவு நேரம் நானும் இப்பதான் சிரிச்சு அதை பாத்தீங்களா? எனக்கும் இப்பதான் புரிஞ்சுது. உங்களுக்கு எப்பதான் புரிஞ்சுதா? ஆமா. ஐயோ சார், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்காக சிரிச்ச. நீங்க சொல்றது சிரிச்ச பாத்தீங்களா? கிடையாது, எனக்கும் இப்பதான் புரிஞ்சுது. நீங்க நல்லா காமெடி பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் காமெடி பாத்தீங்கன்னா தங்கத்தோட பிச்சை தருவார். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காமெடி அப்படின்னா அந்த ஸ்டைல மாத்தி விட்டவர் யார் என்றால் நம்ம டைகர் கார்டன் தங்கத்தோரை தான். இப்போ நம்ம டெலிவிஷன் வந்து சிட்டிங் காமெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா. திரும்ப வேணாம், சிட்டிங் காமெடி வேணாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் காமெடி தான் பொதுவா பண்ணுவாங்க. ஆனா இவரு சிட்டிங் காமெடி பண்றாருன்னா இவர் தான் அது. எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இவரே ஒரு காட்டு தான், இதனால எடுத்துக்காட்டு வருது. அதனால நீங்களும் அந்த நிறைய மேட்டர் தெரிஞ்சுக்கணும். வாரம் தொடர்ந்து நீங்க பெப்பர்ஸ் டிவி டகுல் டாக்காம பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் வித்தியாசமான காமெடியை நீங்களும் கத்துக்கலாம். ஒரு டவுட், ஆடியன்ஸ் எல்லாம் அவுட். கிளம்பலாமா? சொல்லுங்க நைனா, சொல்லுங்க சொல்லுங்க. போலாம். ஓகே, அதுவரை உங்களோட விடை பெறுவது நான் உங்க சிக்க. இவங்க நம்ம நான் தான் கிக்க. சூப்பர். ஓகே, டாடா, பை பாய்.